வெல்கம் டு பாஸ் கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா. கலக்கநாடி ஃபேன்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கமிங் யூ டு RRR. கேரம் தியரி நாயகரே வணக்கம் வணக்கம் வந்தனம் நமஸ்கார். சாப்பிடுறது அதோட ஸ்வீட் கேரம் காஃபி தான் சாப்பிடணும். அதான் கரெக்ட்ல நம்ம பேசுறது கரெக்ட். அன்னைக்கு அந்த மேட்ச்ல சொன்னீங்க இந்த மாதிரி வந்து கேரம் தியரின்னு ஒன்று. அதை கேட்டுட்டு இன்னைக்கு இந்த மேட்சை பார்க்கும்போது இது அது இல்லை அப்படின்ற மாதிரி அப்படியே இருந்துச்சு சார். இட்ஸ் வெரி வெல் எக்ஸ்பிளைன்ட். அன்னைக்கு நீங்கள் பண்ண எக்ஸ்பிளனேஷன் வந்து இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு. மேபி ஆடியன்ஸும் வந்து இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனை நான் பார்க்க வெயிட் பண்ணுறேன். பிகாஸ் அன்னைக்கு சூப்பராக இருக்குது, அந்த கேரம் தியரி நல்லா புரிகிற மாதிரி சொன்னீங்கன்னு சொன்னாங்க. மேபி அதை வந்து இன்னைக்கோட வீடியோலையுமே மக்கள் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பிளனேஷன். ஆமா பாலா, பிகாஸ் பிச்சோட கண்டிஷன் யார் பிச் ரிப்போர்ட் சொன்னாலும் லுக்ஸ் a bit plain, looks a bit grassy. Might first start it might be pacey. From the second day it will start turning. இது ஸ்டாண்டர்டா அத்தனை பேர் யார் சொன்னதும் கரெக்டாகவே இருக்கு கட்சியில. அதனால நமக்கு அதை பத்தி தெரியாது. பட் இது ஸ்லோ ஆகும்போது என்னன்றது காமன் பார்லன்ஸ்ல சொன்னோம்னா இந்த கேரம் போர்டு ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு ஈஸியா புரியும் எதனால ஸ்டக் ஆகி மேல வருது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளே வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹாரபிளா இருக்கு. அது அப்புறம் கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆச்சு செகண்ட் ஹாஃப்ல. பட் ஃபர்ஸ்ட் ரணகலமா இருந்து அதனால ஸ்ட்ரோக் மேக்கிங் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்ததுனால ஹைதராபாத் பிரியாணி வந்து நல்லா ஹாட்டா தான் இருக்கும். பட் மும்பையுடைய அல்வா ரொம்ப ஹாட்டா இருந்துச்சு. அதனால இவங்களால எதுவும் பண்ண முடியாம போச்சு. ஃபிளட் லைட்ல சன்லைட் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஃபிளட் லைட் சூப்பர் ஃபிளட் லைட் ஆகி போச்சு மும்பை. சார், இப்போ இன்னைக்கு மேட்ச்ல கூட நீங்க அன்னைக்கு அந்த கேரம் தியரியில சொன்ன மாதிரி இப்போ கூட பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அடிச்சாங்கன்னு ஹை ஸ்கோரர்ஸ் எடுத்து பார்த்தா அந்த டீம்ல வந்து பவர் ஹிட்டரான கிளாசன் தான் வந்து அடிச்சிருக்காரு ஹை ஸ்கோர். இந்த சைடு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரோஹித் சர்மா வந்துட்டு அடிச்ச ஷாட்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வெச்சு வாங்கி வாங்கி பவர்ஃபுல்லா அடிச்ச ஷாட்ஸ் மட்டும்தான் அவருக்கு ரன்ஸ் போச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவருடைய ஸ்மார்ட்னஸ் அதை பத்தி நம்ம லேட்டரா பேசுவோம். பட் the ones who scored and how they scored mostlyன்னு பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி அந்த பவர் ஹிட்டர்ஸ் நல்லா வெச்சு வாங்கினா மட்டும் தான் அடிக்க முடிஞ்சது. இந்த SRH உடைய பேட்டர்ஸ்க்கும் MI பேட்டர்ஸ்க்கும் ரொம்ப கிளியர் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. அந்த அப்படி தொட்டு ஆடினா அழகா அந்த ஸ்டைலிஷா ஆடினாலும் அவுட்டு, பவர் அடிச்சா மட்டும்தான் சிக்ஸ்ன்ற மாதிரி. ஸோ இட் வாஸ் வெரி குட் ஒன். ஆமா, மெயினா அவங்க ஹேட்ஸ் ஆஃப் டு தேர் MI உடைய வீடியோ அனலிஸ்ட் இல்ல, ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ஆல்சோ தி வே ஹார்திக் பாண்டியா டீம் கேரிட் அவுட் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எம்ஐயோடைய வீடியோ அனாலிஸ்ட் வந்து போன மேட்சஸோட அந்த கேரம் தியரி உங்க வீடியோவை பார்த்துருப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா, இல்ல மேட்சோட இதை பார்த்துருப்பாங்க? அவங்க இல்ல நம்ம வீடியோஸ்ல இந்த பாயிண்ட் டச் பண்ணிருக்கோம். அங்க என்னன்னா அபிஷேக் சர்மா ஸ்லாஷ் பண்ணி கவர்ஸ்ல அவுட் ஆவாரு. டிராவிஸ் ஹெட் அவே ஃப்ரம் த பாடி ஆடி பால் பேட்டுக்கு வரலன்னா ஆஃப் சைட்ல அவுட் ஆவாருன்றது இன்னைக்கு ஆச்சு. ஏன்னா இன்னைக்கு இதே பேட்டர்ஸ் வந்து ஒரு நார்மல் பிளாஸ்டிக் விக்கெட்டை ஏத்த முட்டி 8 வருது பாருங்க நார்மலா. அதுல இவங்க ஆடினாங்கன்னா 200 மேல அடிச்சிருப்பாங்க. பட் அந்த இந்த பிச் அது கிடையாது. ஏன்னா இவங்க முதல்லயே ஜட்ஜ் பண்ணிடணும். ஆடும்போது கொஞ்சம் பால் ஹோல்ட் ஆகுதுன்னுச்சு. இவங்க பேட் ஸ்விங் கொஞ்சம் மெதுவாக்கணும். இவங்க இன்ஸ்டிங்டிவா ஆடப்போய் நீங்க பாத்தீங்கன்னா இக்னாமினஸ் ஆகி போச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல 30 for 4 5 6 வந்து ரொம்ப ரொம்ப பேனிக் ஆயிட்டாங்க அந்த சுச்சுவேஷன்ல. அதுக்கப்புறம் கிளாசன் கூட நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பிரில்லியன்ட். கிளாசன் ஏன் பிரில்லியன்ட்னா நம்பர் ஆஃப் பால்ஸ் கன்சியூம் ஜாஸ்தி. ஆனா ஒரு 7 8 ஓவர் வரும்போது 20 பால் ஆடிட்டாரு. பட் ஸ்டடி பண்றாரு பியூட்டிஃபுல்லா பிச்சர். நம்ம டைப் ஆஃப் பேட்டிங் என்ன பண்ணணும் சொல்லிட்டு நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சாண்ட்னர் வந்து அப்படி தூக்கி தூக்கி டாங்கி டிராப்ஸ் போடுற மாதிரி இருக்கு உங்களுக்கு சொன்னேன். ஆனா அது இருக்காது. அது உங்க ரீச்சுக்கு முன்னாடி விழும் பால். அது அவர் பிரில்லியன்ட். அதுல கொஞ்சம் பிளாட்டிஷா போட்ட பால கிளாசன் பின்னால போறத கொஞ்சம் செக் பண்ணிட்டு ஃப்ரம் த கிரீஸ் அப்படியே அடிச்சார் ஒரு ஷாட், ஒரு 6 பியூட்டிஃபுல்லா அடிச்சார் ஒரு ஷாட். சம்திங் லைக் திருப்பி திருப்பி அது விராட் கோலி தான் சொல்லி அந்த ராஃப் அடிச்ச 6 மாதிரி அப்படியே கிரீஸ்ல நின்றுட்டு. அதனால அவர் ஒருத்தர் தான் எந்த ஸ்பீட்ல பால் வருது, ஷார்ட் பால் எவ்வளவு குயிக்கா அடிக்கணும், அப்படி குட் லைன் பால் இருந்தா எந்த இடத்துல பேட் ஸ்விங்க கொண்டு வரணும் கீழே அப்படின்றது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஸ்டடி பண்ணி அவரே ஒரு லெசன் ஆயிட்டாரு இவருக்கு, நம்ம அபினவ். அவரை பார்த்து டீச்சரை பார்த்து ஸ்டூடெண்ட் கத்துக்கிற மாதிரி பிரில்லியன்ட் அவர் ஆட்டு. அதான் அவங்க ரெண்டு பேரால அவங்க தப்பிச்சாங்க. 100க்குள்ள பொட்டலமாயிருவாங்க. இல்லைன்னா எக்ஸ்ட்ராடினரி போலிங் வந்து எல்லாம் தீபக் சாரா இருக்கட்டும், ட்ரெண்ட் போல்ட்டா இருக்கட்டும், ஹர்திகா இருக்கட்டும், அத்தனை பேருமே கரெக்டா புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு என்ன போட்டா இவங்க தடவுவாங்கன்னா ஓடி வந்து வேகமா மோதவே கூடாது. அதுலயும் ஹர்திக் பாண்டியா வந்து கணபதி பப்பா மோரியான்னு நிறைய தேங்காய் வச்சார். அவர் அதை பண்ணிட கூடாது. அதை பண்ணிடவே கூடாது. நீங்க ஷார்ட் பால் போட்டீங்கன்னா நீங்க பினிஷ்ட் மேட்ச் அவுட். ஓடி வந்து குட் லைன்ல புவனேஸ்வர் குமார் மாதிரி. அதனாலதான் நான் நினைச்சேன் பேட் கமின்ஸ் ஒன்னே ஒண்ணு பண்ணிக்கலாம். அவரு தான் பெஸ்ட் போலரா இருந்திருப்பார் இந்த பிச்சில். இந்த மாதிரி பிச் ஐடியலி சூட்டட் ஃபார் பேட் கமின்ஸ், பட் நாட் வித் நியூ பால். நியூ பால்ல அவருக்கு லைன் எங்கெங்கயோ போயிடுச்சு.
அவர் கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் ஷைன் போன பால்ல அக்யூரேட்டா இந்த ஒரு ஃபாஸ்ட் ஆஃப் கட்டர்ஸ் போடுவார். குட்லைன்ஸ்ல எசகு பசகா போடுவார். ஷூரா 2-3 விக்கெட் எடுப்பார் அந்த மாதிரி போட்டு. அதை ஒரு மிஸ்டேக் பட்டார் முதல்ல வந்து ஓப்பனிங் ஓவர்லயே வந்து. ஏன் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி கொடுக்காம இருக்காங்கன்னு தெரியல. அவர் அனதர் ஒரு ஸ்லைட்லி இன்ஃபீரியர் வெர்ஷன் ஆஃப் நம்ம தீபக் சஹர். ஓடி வந்து அந்த கரெக்டா லெங்க்ல டிராப் பண்றது புவனேஸ்வர் குமார் டைப்ல. அவர் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அது ஒரு தப்புன்னு எனக்கு தோணுச்சு. பட் மும்பை இந்தியன்ஸ் இந்த அடி அடிக்கும் போது நீங்க எதுவும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க வந்து எல்லா டைப் ஆஃப் பிச்சுக்கும் எல்லா பாலுக்கும் ரெடியா இருக்கு. இப்படி பின்னிட்டான். சூரியகுமார் யாதவுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல 2 அம்பையரு 9 ஃபீல்டர் எல்லாரும் மிட் விக்கெட் ஸ்கொயர் லைன் பக்கமே நிற்பாங்க. நீ எங்க போட்டாலும் நான் ஸ்வீப் அந்த 10 பேர் நடுவில் அடிக்கிறார். வேற லெவல். ரோஹித் சர்மாவெல்லாம் இனிமேவாவது நம்ம கரடா படம் நிறுத்திக்கணும். இந்த நாக் நீங்க பாத்தீங்கல்ல, என்ன ரேஞ்ச் 360 டிகிரி, என்ன ஷாட்ஸ், கவர்ஸ் மேல அடிக்கிற சிக்ஸ், என்ன உனட்கட்ட இறங்கி வந்து டென்னிஸ் ஆடுற மாதிரி ஒரு ஷாட், ஆஃப் த டோஸ் ஃபிளிக் அடிக்கிறது, ஸ்கொயர் கட் சூப்பர் ஃபாஸ்ட் அடிக்கிறது, தேவை டெமான்ஸ்ட்ரேஷன். ஒரு கம்ப்ளீட் பேட்டர், அது ஒன் ரைட் ஹேண்டர் சோ கிரேஸ்ஃபுல். எந்த ஷாட் அடிச்சாலும் அவ்வளவு கிரேஸ்ஃபுல். சார் ரோஹித் சர்மா இன்னைக்கு வந்துட்டு அவருடைய ஸ்மார்ட்னஸையும் ரொம்ப அழகாக காட்டின மாதிரி தெரிஞ்சது சார். அதாவது இந்த ஹர்ஷல் பட்டேலோட 14th ஓவர் ஆடும்போது அழகா இந்த பக்கம் நான் ரொம்ப பவர் போட்டுலாம் அடிக்க வேணாம்ப்பா, இந்த நேரத்தில் இப்போ எப்படி ஸ்மார்ட்டா அடிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி இங்கே அடிச்சது. ஃபர்ஸ்ட் பாலே வந்து அந்த ஓவரில் வந்து 2 பேருக்கு நடுவில் வந்து பின்னாடி ஒரு 4 அடிச்சாரு, அப்புறம் இந்த பக்கம் அடிச்சாரு. ஸோ அந்த ஸ்மார்ட்னஸ் ஆஃப் ரோஹித் சர்மா வாஸ் ஆல்சோ சீன் டுடே. கரெக்ட் கரெக்ட். நீங்க ஹர்ஷல் பட்டேல் நல்லா போடுறாரா 2 ஓவர் மரியாதை குத்தலாம், அது சுத்தமானம் அப்படின்னு கிளீனர் சிங்கிள்ஸுக்கு இல்ல கிளைடுக்கு இல்ல டிஃப்ளெக்ஷனுக்கு ஆடுறது. மீதி பேர் வேகமா இப்போ இஷான் ஒருத்தர் போட்டார் பார்த்தீங்களா, அவர் நிறைய வெரைட்டி வச்சிருக்காரு. ஸ்லோ ரன், ஃபாஸ்ட் ரன், லெக் பிரேக், பிளிப்பர் எல்லாமே வச்சிருக்காரு நியூ பால்ல. பட் அத்தனையும் ஃபுல் டாஸாக போடுறாரு. அவர் கிராவிட்டியை நம்பவே இல்லை. அந்த கிராவிட்டியில பால் கீழே பிச் ஆகணும் அதை நம்பவே இல்லை. அந்த ஃபுல் டாஸ்லயே போடுறது. இது எப்படின்னா ஃபுல் டாஸா போறது, ஆஃப் பிரேக்கா போட்டான்னு, ஃபாஸ்டா போட்டு சீமை பிடிச்சி போட்டான்னு, இப்படி பிடிச்சி போட்டான்னு. ஃபுல் டாஸ் இஸ் ஃபுல் டாஸ். சில பொண்ணுங்களாம் கிட்ட வந்து சொல்லும், just now I downloaded Mission Impossible and Harry Potter ringtone. பட் சைலண்ட் மோட்லயே வச்சிருக்கேன். ஏதாவது கேட்டா ஏதாவது கேட்டா basically I'm not a WhatsApp person, I'm not an FB person, I'm not a first person singular, I'm not at all a person. பட் இது எல்லாம் அதுக்கப்புறம் ஆனா பண்றது பைத்தியா இருக்கும். அதனால நீங்க எப்படி பால புஷ் நீங்க கிளாண்ட் பண்ணணும் பால. அதுக்கு நீங்க என்ன கிரிப்ல புஷ் உல்டா போடுறது லெஃப்ட் ஹேண்ட் காலிலேயே கூட போடலாம் சார். சார் இப்போ ஹென்ரிக் கிளாசன் இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த டெம்பரமெண்டோட பொறுமையா வெயிட் பண்ணி நின்று இந்த மாதிரி ஒரு மேட்ச்ல ஆடின, இதுக்கு முன்னாடியே சில இன்னிங்ஸ்லாம் அந்த மாதிரி ஆடி இருக்காரு அவர். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆடும்போதும் சரி, இந்த எஸ்ஆர்ஹெச்கே போன சீசன்ல ஆடும்போதும் மற்ற டீம் நகர் எல்லா மெம்பர்ஸ் அவுட் ஆயிட்டா கூட அதர் எண்ட்ல ஒரு பேட்ஸ்மேனை நிக்க விட்டு இவரே இங்க நின்று ஆடுற அந்த ஒரு பேட்டிங்கை வந்து நல்லா பண்றாரு சார். அவருடைய அந்த மெச்சூரிட்டி, அந்த மாதிரி ஒரு மெம்பர் டீமுக்கு தேவைப்படுறாங்க. லோவர் டவுன் த ஆர்டர் அந்த லூஸ் பால்ஸ்க்கு வெயிட் பண்ணி அதை அடிச்சு வாங்கிட்டாரு. ஒரு ஓவர்ல விக்னேஷ் புத்தூர் ஒரு ஓவர் போட்டு உரிச்சாரு. அதுக்கப்புறம் விக்னேஷ் புத்தூரை இவங்க ஒரே ஓவர்ல அனுப்பிட்டாங்க. அதை பத்தி நம்ம பேசுவோம் தனியா. பட் ஹென்ரிக் கிளாசன் அந்த வே ஆஃப் பேட்டிங் அண்ட் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அ டீம் இல்லையா சார்? ஹென்ரிக் கிளாசன் வந்து கிளாஸ் அப்பார்ட்னுவாங்க. பட் கிளாசன் அப்பார்ட் அதாவது டஃப் விக்கெட்ஸ், டிஃபிகல்ட் சேலஞ்சிங் விக்கெட்ஸ்ல ஆடுறதுக்கு சில பிளேயர்ஸ் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் 2 பேரும் ஈக்குவல் கம்ஃபர்டோட ஆடுறவர். அது சான்ஸே கிடையாது. கிளாசன் மாதிரி பார்க்க முடியாது. அவ்வளோ பிரில்லியன்ட். ஒன்னே ஒன்றுதான் ஹார்திக் பாண்டியா ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய வாட்டி வைட் அவுட் சுத்தி ஆஃப் ஸ்டம்பில் ஸ்லாஷ் பண்ணி வைட் அவுட் சுத்தி ஆஃப் ஸ்டம்ப் அதை வந்து காட் பிஹைண்டோ இல்ல லாக் பண்ணியோ பார்த்திருக்கேன் பாயிண்ட்ல. அதான் ட்ரை பண்ணாம அவருக்கு போய் தேங்காய் உடச்சுனே இருக்காரு. அண்ட் நீங்க சொன்ன இந்த விக்னேஷ் புத்தூர் இருக்காரு, அவர் ஏன் நீங்க ஷார்ட் பால போட்டு 4 and 6 கிளாசன் கொடுத்தாரு. கிளாசன் பேசிக்காவே பிஸ்டா பிளேயர். பட் இவருக்கு இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் சிஎஸ்கேயோட பிரமாதமா போட்டு வர இன்னொரு மேட்ச்ல 1 for 12 ஃபர்ஸ்ட் ஓவர் கட்டு அதோட. அதனால நீங்க என்ன பண்றீங்க, கான்பிடன்ஸை ஷேட்டர் பண்றீங்க. அடுத்த ஓவர் நம்ம கிடைக்குமான்னு போலிங் போட்டா போலிங் சரியா வராது. இந்த 4 ஓவர் நான் தான் கிங்ன்ற ஒரு ஃபீல் நீங்க கொடுத்தா அவர் சூப்பரா போடுவார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா கிளாஸனுக்கு அவர் ஃப்ரண்ட் ஃபுட்ல போடுற ஸ்பின் டெலிவரி எல்லாமே கஷ்டமா இருக்கு. அவர் ரிஸ்க் எடுக்கல. பட் ஷார்ட்டா போடுறத பின்னி எடுத்துட்டாரு. அதனால இவங்க மிஸ்டேக் அவர் சரியா க்ரூம் பண்ண மாட்டேன்றாங்க. நல்ல போலர் பட் வேஸ்ட் பண்ணிருக்காங்க அவர். அவங்களே தான் கொண்டு வந்தாங்க, எல்லா டீமும் பாராட்டினாங்க. அவங்களே அவரை வந்துட்டு இந்த மாதிரி திடீர்னு பாதியில கட் ஆஃப் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இன்னொன்னு, அவரை மாதிரி ஒரு பவுலரை நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேப் கொடுத்துட்டு வந்த உடனே அவருடைய கான்ஃபிடன்ஸ், அந்த ஃப்ளோ அதெல்லாம் போயிடுச்சு. திரும்ப போடும்போது அவர் ஒரே ஒரு ஓவர் போட விட்டு கிளாசன்ட்ட அடி வாங்கிட்டதுக்கு அப்புறமா அவரை வந்து எப்படியும் அவர் தான் வெளியே போயிட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல ரோஹித் சர்மா இம்பாக்ட் பிளேயரா உள்ள வர போறாரு.
பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போ அந்த ஒரு 16வது ஓவர் கிட்ட வரும்போது இதுக்கப்புறம் எப்படியும் ஒரு போட போறது இல்லை, அப்போ ரோஹித் சர்மா இப்பவே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவரை வெளியே அனுப்பிட்டு ஒரு ஓவர் போட்டு முடிச்சு இவரை வெளியே அனுப்பிட்டு ரோஹித் சர்மா உள்ள வராரு. இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் தான் சார், ரோஹித் சர்மா வெளியே உட்காந்துருக்கும் போது 5th or 6th ஓவர் கிட்ட வரும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஏற்கனவே 4 விக்கெட் போயிடுச்சு 14 ரன்னுக்கு. அப்போ ஹார்திக் பாண்டியாவை பார்த்து இவர் இங்கிருந்து பேசிக்கிறாங்க இவரு மயாலா சேவத்தில், என்னப்பா இப்போ ஸ்பின்னு போட்டிருக்கணுமே அப்படின்னு ரோஹித் சர்மா சொல்றாரு. அப்புறம் ஒரு 2 ஓவர் பும்ரா போட்டு தீபக் சார் போட்டு அப்புறம் தான் மிச்சல் சாண்ட்னர் வந்தார் அங்க. அப்ப நான் என்ன கேட்கறேன்னா சார், ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டிருந்தேன் போன மேட்ச்ல, ரோஹித் சர்மா மாதிரி ஒரு ஆளு உள்ள இருக்கணும். அப்ப அவருக்கு லெக்ல இன்ஜுரி, நீல இன்ஜுரின்னு சொன்னாங்க ஏப்ரல் 4ஆம் தேதி 5ஆம் தேதி அன்னைக்கு சொன்னாங்க. இப்போ அவர் வராரு 60-70 ரன் அடிக்கிறாரு, ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் பண்றாரு. அப்புறம் எப்படி அவருக்கு நீ இன்ஜுரி இல்லையா? 60-70 ரன் நிக்கிறாரு. அப்போ ஒரு நாள் செகண்ட் அவர் ஒரு இன்னிங்ஸ் ஃபுல்லா அவர் நிக்க முடியாதா? எதுக்கு? அது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல சார். இது ரோஹித் சர்மாவே நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் உள்ள உட்காந்துக்கிறேன் சொன்னால வழி வேற ரீசனே கிடையாது. அவர் இருந்து அவனும் ஃபீல்டு அவர் குரூஷியலான ஸ்டேஜஸ்ல அவருடைய எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் ரொம்ப ஹெல்ப் ஆகும் ஹார்திக் பாண்டியன். அதனால நீங்க சொல்றது கரெக்ட், ரோஹித் சர்மா உள்ளதான் இருக்கணும். நீ ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் ஆனாலும் அடி எல்லாம் பார்த்தா இன்னும் ஒரு 2 வருஷம் வேணாம் போகணும். எனக்கு நல்ல குவாலிட்டேட்டிவ் போலிங்க அடிச்சது, நல்ல இன்னொரு 2ல ஒருத்தர் தடவும்போது இவர் வச்சு வாங்கிட்டு இருக்காரு. நான் எப்பயுமே சொல்லுவேன் இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. இறங்கி வந்து அடிக்கிறது பிஸ்தா, கவர்ஸ் மேல அடிச்ச 6 எல்லாம் கண்ணில் ஊத்திக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் கிளாஸ்னால தான் அடிக்க முடியாது. 6 அடிச்சா பாரு கவர்ஸ் மேல பியூட்டிஃபுல்லா, வேற டிலைட், ரியல் டிலைட் ரோஹித். அவர் வந்து வர்மக்கலையில மீதி பேரை முடக்குவாங்க, இவர் வந்து ஷர்மக்கலைன்னு ஒண்ணு வச்சுக்கிறாரு, யாருமே போட முடியல போய். இந்த மாதிரி ஒரு பிச்சில் சூரியகுமார் யாதவே பொறுமையா பார்த்து அப்போ அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 12-13 பால் அமைதியா இருந்துட்டு கடைசி நேரத்தில் தான் ஒரு 2 ஷாட்டுக்கு போறாருங்கும் போதே தெரியுது இந்த பிச் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல கூட அந்த டீமன் இருந்திருக்குது அப்படிங்கிறது. அப்போ எனக்கு ஒரே ஒரு பேசிக் டவுட் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கேட்குறேன் சார், எஸ்ஆர்ஹெச்சுக்கு இந்த 6s மேலே இருக்கக்கூடிய அப்சஷன் ஏன் போக மாட்டேங்குது? டாப் 4-5 பேட்டர்ஸ் 6 அடிக்க போய் அது 6லாம் போல 3-2 கூட போல, அது இந்த இன்னர் சர்க்கிள்லயே கேட்ச், கீப்பர் கேட்ச். பர்ஃபெக்ட் பாயிண்ட், லவ்லி பாயிண்ட். நம்ம 6 அடிக்கிறது போலாம், அவங்களோட ஃபோர்ட்டே தான். ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா டெமாலிஷ் பண்றது தான் அவங்களோட ஃபோர்ட்டே. கரெக்ட், எல்லா பிச்சிலும் நடக்காது, எவ்ரிடே இஸ் நாட் சண்டே. என்ன பிச்சோட நேச்சர் பார்த்துக்கணும். ஒரு வெட் விக்கெட்டா இருக்கு, பால் ஹோல்ட் ஆகுது, இல்ல இந்த மாதிரி பால் வந்து கிரிப் ஆகி கொஞ்சம் அப்படி ஸ்டாப் ஆகி மேல வந்துருச்சியும் நான் அதே ஸ்ட்ரோக் தான் உடனே நான் சொல்லினேன். அவர் மிஸ்டர் என்ன சொல்லிய கசன்ல அவருக்கு நான் சொன்னேன், நீங்க வேணா பாருங்க ஸ்லாஷ் பண்ணி எல்லாரும் அவுட் ஆவாங்க பாருங்க, கவர்ஸ் அண்ட் பாயிண்ட்ல அவுட் ஆவாங்க. ஏன்னா முதல் 2 பால்ல ஜட்ஜ் பார்த்த உடனே நம்ம யூஸ்வலா 260 டோட்டலுக்கு போகும்போது அடிக்க முடியாது போல இருக்கேன்ற ஃபீல் முதலே வரணும். தேர் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ்ட். இல்ல இருந்தாலும் நான் மெரிகிறேன் அந்த ஷாட் நீங்க ஆட முடியாதுன்ற, அதான் நீங்க கரெக்ட் நீங்க சொல்றது. ஸோ 6 ஆப்சஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரி பிச்சில் ஈஸியா மாட்டிப்பாங்க. இங்க கொஞ்சம் பிரில்லியண்டா கான்வே மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்படி ஜஸ்ட் லாக் பண்ணும், எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல 1 பவுன்ஸ்ல போறது, அந்த மாதிரி ஷாட்ஸ் வந்து வைசர் அப்படி ஆடுறது ராதர் தென் கோயிங் ஃபார் த ஃபுல் ஹீப். பிகாஸ் ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ், ஹென்ரிக் கிளாசன் இவங்க 3 பேர் அதை பண்ணாங்க. லூஸ் பால்ஸ்க்கு வெயிட் பண்ணி அதை அடிச்சாங்க, பவுண்டரிஸை பார்த்தாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லுங்கும் போது அவங்க 6 தூக்கி அடிச்சாங்க, இல்லாத பட்சத்தில் அவங்க அமைதியாக அடிச்சாங்க. அந்த இது வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஏன் அது ஒரு வீம்பு மாதிரி, என்னால் 6 அடிக்க முடியாத ஒரு கிரவுண்டுன்னு ஒன்று இருக்குதான்ற மாதிரி ஒரு பார்த்தேன் சார். சார் இவர் நம்ம இஷான் கிஷான் அவுட்டே இல்லை, படவே இல்லை பேட்டில், நான் அவுட்டுங்க அப்படின்ட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. அம்பையரை ரொம்ப சந்தேகப்பட்டு என்ன எவனும் அப்பீல் பண்ண மாட்டேங்கிறான், என்ன அது அவுட் யாருன்ற அவர் தப்பா குடிச்சோ. அந்த விக்கெட்டை பத்தி பேசுங்க சார். அவர் இப்படி ஆடுறாரு ஒரு ஷாட், அது எங்க படுதுன்னு இவருக்கு தெரியல. இவர் ரியாக்ஷனை பார்த்து அவுட் இருந்துச்சுன்னு அம்பையர் அவுட் கொடுக்குறாரு. அம்பையர் எப்படி தப்பு பண்ணுவார்? அவர் வந்து நீதி காத்த சோழன்றவர்ல அவரை பார்த்துட்டு அவர் கண்டா தான் கொடுத்துருப்பாரு, இவர் பாட்டு வாக் பண்றாரு. என்னன்னு எனக்கு புரியல. அந்த இடத்துல கேட்டுக்கலாம், யாரும் ஃபார்ம்ல வேற இல்ல, இதை விட பெட்டர் சான்ஸ் யாரும் யூஸ் பண்ணுவாங்க, டிஆர்எஸ் யூஸ் பண்ணாம இருப்பாங்களா? எதுக்கு இதை பண்ணாரு எனக்கு புரியல. அவர் ஆனா ஹர்திக் பாண்டியா அநியாயம், அவுட் ஆயிட்டு பாவம் போயிட்டு தலையெல்லாம் தட்டி ஹெல்மெட் எல்லாம் போட்டு சொரிஞ்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாரு. அந்த பவுண்டரி லைன் வெளியில வந்து ஆயில் மசாஜ், பவுடர் மசாஜ் எல்லாம் எடுத்துப்பாரு, கேர் போர்டு ஆடுவாரு, பல்லாங்குழி ஆடுவார்ல. இந்த அவரை போட்டு வெறுப்பேற்றி இருக்காரு. அவரே பைத்தியகாரம் பிரெயின் ஃபேடுன்றது தான். எதுக்கு அவர் கவனம் போனாரு எனக்கு புரியவே இல்லை. இல்ல காமெடி, ரொம்ப காமெடி. சார் இப்போ இந்த இவர் மேலே ஒருத்தருக்கு அவுட் ஆகிறத பற்றி எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஓடி வந்து போடும்போது சம்டைம்ஸ் என் பேட்டில் பால் பட்டுச்சா இல்லையாங்கிறது ஒரு பேட்டரா எனக்கே தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? அது எப்போ இருக்கும்னா அந்த கிட்டத்தட்ட ஆஸ்கார் அவார்டு வாங்க ரேஞ்சுக்கு நடிப்பாங்க சில பேர். என்ன இதுவா சில பேர் கேட்பாங்களா, எனக்கு ஃபோன் பண்ணீங்களா, அவருடைய மிஸ்ட் கால் அப்படி ஒரு சின்னதா நடிப்பாங்க பாத்துறீங்களா? அந்த மாதிரி எக்ஸஸா நடிப்பு கண்டிப்பா தெரியும் எட்ஜுன்னு அர்த்தம். அவங்க எட்ஜுங்கிறது கண்டிப்பா தெரியும். ஓவரா நடிப்பாங்க, அதுக்கு எப்படியும் காமிச்சிடும், அல்ட்ரா ஹைட்ல காமிச்சிடும்.
பட் இது வந்து ரொம்ப ஸ்டூபிடிட்டி. தேவையில்லாத விக்கெட் கொடுத்துட்டு போயினே இருக்காரு நடந்து. இது அவ்வளவு ஃபாஸ்டா அவர் உள்ள போய் கூப்பிட்டாங்களான்னு யாராவது எதுக்கு போனான்னு தெரியல. சார் ஹென்ரிக் கிளாசன் எந்த அளவுக்கு நீங்க பாராட்டினீங்களோ அந்த அளவுக்கு இன்னைக்கு அவரோட பார்ட்னர்ஷிப் போட்ட அபினவ் மனோகர் 2 பேர் இருந்தனால தான் இன்னைக்கு ஆட முடிஞ்சது. அபினவ் மனோகர் இந்த சீசன்ல வந்து 0, 2, 4 அப்படின்னு சொல்லி சிங்கிள் டிஜிட்லேயே ஆட்டிருந்தாரு. இன்னைக்கு மேட்ச்ல வந்து இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ்ல வந்து ஹென்ரிக் கிளாஸனோட சேர்ந்து அவர் ஸ்டெப் அப் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்ட்னர்ஷிப் வாஸ் 99 of 65 balls, வெரி க்ரூஷியல். கிளாசன் அவர் வந்து லவ்லியா ஸ்டூடெண்ட் மாதிரி நர்ச்சர் பண்ணிட்டார் பியூட்டிஃபுல்லா இந்த நோக்கில். 2 பேரும் சேர்ந்து அபியும் நானும்னு ஒரு படம் எடுப்பாங்க நினைக்கிறேன். அபினவ் அண்ட் கிளாசன் சேர்ந்து அந்த அளவுக்கு அவரும் மிஸ் பண்ணார். சில ஷாட்ஸ் அடிக்க முடியல. டெக்னிக்கலா ரொம்ப பிரில்லியன்ட் கிடையாது அபினவ், பட் வெரி எஃபெக்டிவ். வெரி எஃபெக்டிவ். அந்த அடிக்கிற ஷாட்ஸ் கிளியர் ஆயிடுது எப்படியுமே. அது காட் அ குட் சென்ஸ் ஆஃப் டைமிங் அண்ட் வெரி குட் சிக்ஸ் ஹிட்டர். அதை கரெக்டா யூஸ் பண்ணார். அவங்க ரொம்ப ரொம்ப வைட்டலான பார்ட்னர்ஷிப் அவங்க 2 பேரும் ஆண்டு. அவங்க தான் ஒரு மரியாதை கொடுத்தாங்க அவங்க இன்னிங்ஸுக்கு. இல்லைன்னா பொட்டலமா இருப்பாங்க, 100 கிலோ பொட்டலமா இருப்பாங்க. அப்கோர்ஸ் இந்த நடுவுல அவங்களுக்கு பிரீதிங் டைம் கேட்டு ஏங்கிருந்தாங்க. யாவது சுமாரா ஒரு 2 பேர் வருவாங்களான்னு. அந்த விக்னேஷும் இந்த பக்கம் ஹர்திக் பாண்டியா தேங்காய் உடைச்சாடு பாருங்க. அங்கதான் அபாடா அப்படின்ட்டு அவங்களுக்கு ரன்ஸ் வர ஆரம்பிச்சு. சூப்பரா ஒரு பெரிய ரிலீஃப் ஆச்சு அவங்க அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 ஓவருக்கு வெயிட் பண்ற அந்த பேஷன்ஸ் தான் ஒரு பேட்ஸ்மேனுக்கு இந்த மாதிரி ஒரு பிச்சில் தேவை இல்லையா சார்? கரெக்ட். நீங்க வந்து சம்டைம்ஸ் இந்த தோனி கூட ஆடுற பேட்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க சம்டைம்ஸ் ஆஃப்டர் மேட்ச் ஒரு குரூஷியல் ஜங்ஷன்ல போயிட்டு இருக்கோம், என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படி அந்த அடிக்கிறது. 8 to 9 ரன்ஸ் இருக்கு லாஸ்ட் 4 overs இருந்துச்சு. அவரோட கால்குலேஷன்ல பாரு இந்த போலருக்கு 4 கம்ப்ளீட்டட், இன்னொருத்தருக்கு ஒரே ஒரு ஓவர் இருக்கு, இன்னொருத்தருக்கு 2. அந்த ஒரே ஒரு ஓவர் இருக்கிறவரு கண்டிப்பா நமக்கு அல்வா 30 ரன் கேரண்டி. ஸோ வெயிட் ஃபார் தட் ஓவர் சொல்றதுக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதுல இவங்க சப்போஸ் கிளாசன் அவசரப்பட்டு தன்னுடைய ஒரிஜினல் கேமிங் ஆடிட்டாருன்னா காலி ஆயிருக்கும். அதுதான் சொன்னேன். அவர் ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி கவலைப்படல. பிகாஸ் முதல் 20 பால் அவர் ஆடி 5 நாட் அவுட்னா கூட அடுத்த 10 பால் 60 வந்துருவாரு அவருடைய கெப்பாசிட்டி அது. ஸோ அதுதான் சாமர்த்தியம் இந்த இடத்துல. அந்த அந்த சமயோஜிதம் அங்க ஏத்த மாதிரி பிச்சோட கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு கேம் மாத்தி நம்பர் 1 கிளாசன் இஸ் த பெஸ்ட். பேக்கிங் இஸ் ஓன் ஸ்கில்ஸ் அண்ட் பிலீவிங் இன் இட், அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அவருக்கு. அண்ட் இன்னைக்கு ஜஸ்பிரிட் பும்ரா சார், பும்ராவுடைய ஒரிஜினலில் போட மாட்டேங்கிறாரு பாலா. அவர் வந்து டெஸ்ட் சீரிஸ் வருது, அதுக்கு அவர் உடம்பை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போடக்கூடாதுன்னு அப்படி இருக்கிறாருன்னு நீங்கள் சொன்னீங்க. எனக்கு இன்றைக்குமே அதே தான் பட்டுச்சு. அது அவருடைய பவுலிங் பார்க்கும்போது நிறைய ஃபுல் டாஸஸ். சிஎஸ்கே மேட்ச்லையுமே போன மேட்ச் நிறைய ஃபுல் டாஸஸ், விச் இஸ் வெரி வெரி அன்லைக் பும்ரா. இன்னைக்கு மேட்ச்லையுமே நிறைய ஃபுல் டாஸ். அதை வந்து நல்லா கேபிட்டலைஸ் பண்ணி ஹென்ரிக் கிளாசன் அவரோட ஒரு லாஸ்ட் ஓவர் ஆஃப் பும்ரால வந்து நல்லா அடிச்சார். ஆமா, அவங்க எஸ்பெஷலி ஒரு இந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஒன்று வச்சா பாருங்க. ஃபுல் டாஸ் வெயிட் முதல்ல ரன் அப்ல ஸ்டம்ப் கிட்ட வரதுக்கு 2 steps இருக்கும்போது போயிட்டு இருக்கு. அதுல கூட அவரால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அது என்ன காரணம் நான் சொல்றேன்னா, பும்ராவோட ஒரிஜினல் ரன் அப் வந்து பாலை மறைச்சுட்டு 4-5 ஸ்டெப் ஒரு புலி பதுங்குற மாதிரி ஒரு 4-5 ஸ்டெப் நடந்து வந்துட்டு அப்புறம் கேலப் பண்ணிட்டு அப்புறம் போடுவார். லெப்ட் ஷோல்டர் பக்கத்துல இப்படி போகும்ல பால். அதுதான் அவருடைய சிஸ்டம்லயே எட்ஸ்ட் கிளீனா. அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி எட்ஸ்ட். அப்படிதான் போலிங் இருக்கு. இப்போ இந்த முதுகு ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கு. நேஷனல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வருதுன்றதுனால ரன் அப்ப ஷார்டன் பண்ணிட்டு இருக்கு. ப்ரொஃபைல்ல காட்டும் போது அவர் 2வது ஸ்டெப் எடுக்கும்போது அம்பையர் தெரியுறாரு நம்ம கண்ணுக்கு. ஸோ அவ்வளோ அம்பையர் பக்கத்துல இருந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ரன் அப். ஷார்ட் அண்ட் ரன் அப்ல யார்கர் போடுறதுன்றது அந்த ஒரிஜினல் ரன் அப்ல போடுற அளவுக்கு ஈஸியா வராது. ஒரு இடத்த பார்த்து ஸ்பீடுக்கு போலாமா இல்ல ஸ்பாட் கரெக்டா டார்கெட்டா போடலாமான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுலதான் அவர் நிறைய ஃபுல் டாஸ் வருது. இதே பழைய ரன் அப் இருந்தா சொல்லி ஒரு 4 யார்கர் பர் ஓவர் போடுவார். இதுல அவரால் போட முடியாத காரணம் ஷார்ட் அண்ட் ரன் அப், ஸ்பீடு, பேஸ் எல்லாமே குறையும். அதான் விஷயம். வாவ், கிரேட் அப்சர்வேஷன் சார். சூரியகுமார் யாதவ் இன்னைக்கு ஒரு பால் கேட்ச் விட்டாரு, பாத்தீங்களா? பார்த்தேன். என்ன ரீசன் சொல்றேன். ஓவர் கான்பிடன்ட் அது எப்ப தெரியும்னா, ஹர்திக் பாண்டியாவும் அதை பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சில பேரு என்னதான் பிஸ்டாவா இருந்தாலும் பாலை கம்ப்ளீட்டா யூ வில் பி இன் கண்ட்ரோல் ஆஃப் த பால்ன்றாங்கல்ல, இந்த பாலை வர வரையும் பிடிச்சிட்டு அப்படி தூக்கி போடுறதுன்றது ஒரு ஸ்டைலு. சில பேர் இந்த பராக் மாதிரிலாம் பால் வரும்போது இல்ல கையில தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பந்து வந்துருக்காரு இன்னும் அது பண்ணாரு. அடுத்த ஃபாலோ த்ரூக்கு போயிட்டாரு. கேட்ச புடிச்சு பண்ற ஃபாலோ த்ரூக்கு போயிடுச்சு. அதுல கையில பட்டு போயிடுச்சு. அவர் அந்த மாதிரி கேட்ச் விடுறாள் இல்ல. சூப்பர். எனக்கு தான் ஆச்சரியமா இருக்கு. ஸ்டப்ஸ் நேற்று சொன்னேன். ஸ்டப்ஸ் மிச்சல் ஸ்டார்க் எல்லாம் கேட்ச் விடுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரே ரீசன் வந்து டியூக்ல கையில ஸ்லிப் ஆயிருக்கலாம் இருக்கணும் தவிர அவங்க அந்த லைட்ஸ்ல பிடிக்கிறதெல்லாம் தாண்டிட்டாங்க. அந்த டிஃபிகல்ட்டிலாம் தாண்டிட்டாங்க. நான் சொல்றது ஸ்வர்லிங் ஸ்கையர் வந்து ஒரே இடத்துல அப்படியே ஆடு பாம்பு அது சொல்லலாம். நார்மலா ஒரு கேட்சியை விடுறாங்க. ஒரு அந்த ப்ராப்ளம் இல்லாம இருக்கும் அந்த லைட்ஸ். அந்த மாதிரி கேட்சியை விடுறது
ஸோ இவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்டா இருந்துச்சு. அந்த கேட்ச் நான் பிடிச்சிட்டேன் நினைச்சிட்டார் வரும்போது. பால் கையில வந்தப்புறம் தான் கேட்ச்ன்றது அவர் ஞாபகம் வச்சுக்காம போயிட்டார். சார் செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய இந்த பேட்டிங்கில் நம்ம எப்படி தான் இவங்கள ஹோல்டு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு இருந்த ஒரே க்ளூ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய வேற பவுலர்ஸை ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்துருந்துருக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க. உனட்கட் வந்து இன்னைக்கு ஷமிக்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வந்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து சூப்பராக போட்டிருந்தாரு. அவர் வெறும் 5 ரன் தான் கொடுத்திருந்தாரு, ஒரு விக்கெட்டும் எடுத்தாரு. அதனால வந்து நல்லா இருந்துச்சு அவருடைய ஓவர். பட் அதுக்கு அடுத்த ஓவர் வந்து பேட் கமின்ஸ் போட்ட ஷார்ட் பால்லாம் பார்த்து இவரும் ஷார்ட் பாலாக போடணுமா அந்த வரேன் இரு அப்படின்ட்டு உனட்கட் அவரும் நல்ல ஷார்ட் பாலாக போட்டு ரோஹித் சர்மா அடி வாங்கி வேற மாதிரி மாத்திட்டாங்க. அந்த 2 ஓவரா தான் மேட்சா பவர் பிளேல ரொம்ப மாறிடுச்சு மேட்ச். ஆக்சுவலா வந்து உனது புல் உனது புல் அதுக்காக போடுறேன் அச்சோ அந்த மாதிரி போட்டாரு. ஆக்சுவலா ஹர்ஷல் பட்டேல் பிரில்லியண்டா போட்டது சார். ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் டாப் கிளாஸா போட்டது. ஒரு ஸ்லோயிஷ் யார்க்கர்ஸ் வைட் அவுட்ஸ் போடுறது, அவங்க ஆடி முடிச்சப்பறம் பால் அவங்களை தாண்டி போறது, அந்த மாதிரி வேரியேஷன் ஹர்ஷல் பட்டேல் ஒரு பெஸ்ட் ஆக்சுவலி. அவர் அதான் அந்த மாதிரி ஒருத்தர் பெஸ்டா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல கையை விட்டு மேட்ச் போடுதுன்ற மாதிரி இருக்கும். அவங்க கொடுத்துட்டோம் ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ். ஏன்னா நீங்க ஒரு ரிலீஃப் கொடுக்குறீங்க. அவர் அங்கதான் ஸ்லைட் ஆகுது ரன் ரேட். அப்ப அவர் எடுத்துட்டு இன்னும் தர கொடுத்தீங்கன்னா ஹாப்பி. அதனாலதான் சொன்னேன் கமின்ஸ் இந்த போலிங் சேஞ்சஸ்ல அவர் கொஞ்சம் ஒரு 6th or 7th ஓவர் வந்துட்டு அந்த பவர்ஃபுல் கட்டர்ஸ் ஒன்று போடுவார் கரெக்டா நேகிங் லெங்க்ல. அதை பண்ணிருக்கலாம். நம்ம இவருக்கு நம்ம நிதிஷ்குமார் ரெட்டிக்கு போலிங் கொடுத்துருக்கலாம். பிகாஸ் இஸ் வெரி குட். சீமை பிடிச்சி போடுறதுல இஸ் வெரி குட். இப்ப நீங்க பவர் பிளேல சப்போஸ் 6 ஓவர்ஸ்ல நல்லா நீங்க போக்கஸ் பண்ணி விக்கெட் விழாட்டா கூட நீங்க ஒரு 30-40 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிட்ச் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் பவுலர்ஸ்க்கு. அதனால பேனிக் சுச்சுவேஷன் வரும். பட் நீங்க வந்து 8 or 9 கொடுத்துட்டு 80-90 ஸ்கோர் வந்து கரெக்டா 100 3 டிஜிட் வந்துச்சுன்னா அந்த 42ன்றது சைக்கலாஜிக்கலா 44 ரொம்ப ஈஸி மாதிரி ஆயிடும். அதனாலதான் இவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா போட்டுருக்கும். இன்னும் டைட்டா போட்டு ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல ரொம்ப கம்மி ரன் ரேட் ரொம்ப கம்மி, விக்கெட் இருக்கோ இல்லையோ ரன் ரேட் ரொம்ப கம்மி. இப்ப அந்த காட்டன் போல்ட் ஆஃப் ரெகில்டன் ஆச்சு பாத்தீங்களா, பியூட்டிஃபுல்லா பிடிச்சார். உனக்கு ஒரு கீழ ஃபென்டாஸ்டிக்கா பிடிச்சார். அதுதான் கிளியர் எக்ஸாம்பிள் ஆஃப் த நேச்சர் ஆஃப் த பிட்ச். எப்போ இப்படி ஜாப் பண்ணார் பாருங்க, அதெல்லாம் நார்மல் விக்கெட்ல போலர் தாண்டி போயிருக்கும். இது பாருங்க நின்று ஸ்டாப் ஆகி ஸ்ட்ரைட் அவர் கைக்கே போயிடுச்சு. அதனால இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல சைக்கலாஜிக்கலா இவங்க பிரஷர் கொடுத்திருந்தாங்கன்னா இஃப் தே ஹட் மேட் ரன்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம் ஃபார் தி மும்பை இந்தியன்ஸ் அப்போ கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும். பட் ஸ்டில் குவாலிட்டேட்டிவ் பேட்டர்ஸ் வராங்க. ஒவ்வொருத்தரும் லைனா வந்துனே இருக்காங்க. இன்னும் 100 பேர் இருக்காங்க. அதனால அது ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிறதுக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியலுக்குள்ள என்ன பண்ணலாம் சொல்றேன். அந்த லெகி ரீஷா நல்லா போட்டார். சில டெலிவரிஸ் ரொம்ப நல்லா போட்டார். பட் இவங்க 2 பிரில்லியண்டா இருக்காங்க பேட்டர்ஸ். சூரியகுமார் யாதவ் அடிக்கிற ஸ்வீப்புக்கெல்லாம் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் நம்பர் 1 இன் ஸ்வீப். அந்த மாதிரி ஸ்வீப் இனிமே ஆடவே முடியாது. மார்க்கர்லாம் நாங்க இனிமே வேலைக்கே வரல. அவர் அடிக்கிற ஸ்வீப்ல இருக்கிற எல்லா டஸ்டும் பிச்சுதான் போயிருது. எதுக்கு எங்களை வேலை கூப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி ஸ்வீப். ரைட் சார், நேற்று நடந்த மேட்சோடைய கமெண்ட்ஸ்லேருந்து என்னென்ன கேள்வி உங்களுக்கு கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துருவோம். எல்எஸ்ஜி வெர்சஸ் டிசி, நம்ம கோயங்கா அவர்களுடைய தூங்க முடியாத இரவுகளின் பின்னால் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் தான் இந்த கமெண்ட்ஸு. சார் நிறைய பேர் வந்துட்டு நல்ல அனாலிசிஸ்ன்னு சொல்லி நேற்று மேட்ச்சில் சொல்லியிருந்தாங்க. நைஸ் அனாலிசிஸ், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோட கமெண்ட்ஸில். திஸ் இஸ் த ஒன்லி போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ ஐ ஃபீல் இட்ஸ் வெரி சென்சிபிள் வித் ஹியூமர் கீப் அப்னு சொல்லி கிறிஷ் அப்படின்றவர் சொல்லியிருந்திருக்காரு. அந்த மாதிரி நிறைய மைன்யூட்டான பாயிண்ட்ஸ்லாம் இன்னைக்கு எடுத்து பேசியிருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஸ்டினுக்கு வந்துடுறேன். ஹரிஹரன் ரமேஷ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, சார் பாலா ப்ரோ ப்ளீஸ் ஆஸ்க் திஸ் கொஸ்டின் டு பாஸ்கி சார். ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இதை தமிழ்லையும் சொல்லிடுறேன். ஸோ என்ன கேட்குறாங்க பாஸ்கி சார்ட்ட இந்த கேள்வி அப்படின்னா, தோனி அண்ட் ஃபிளெமிங் ரீசெண்டாக நடந்த அவங்களுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மீட்ஸில் ஃபிளெமிங்கும் தோனி அவருடைய போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் செரமனி ஸ்பீச்சில் நடந்த மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்க்கு அப்புறமா பேசும்போது, நாங்கள் அடுத்த மேட்சஸ்க்கான அடுத்த டோர்னமெண்ட் அடுத்த சீசனுக்கான பிளேயிங் லெவனை வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கான வேலைகளையும் மிச்சம் இருக்கக்கூடிய 6 மேட்சஸில் பண்ணுவோம். கண்டிப்பாக எங்களுக்கு பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கான ஆசைகள் இருக்குது. பட் அது முடியாத பட்சத்தில் நாங்கள் அடுத்த சீசனுக்கான பிளேயிங் லெவனை ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் நாங்கள் கண்டிப்பாக மிச்சக்கிற மேட்ச்சில் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதை தான் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க சார். இந்த மாதிரி எப்படி அவங்க 2 பேர் இப்போவே சொல்லலாமா? இன்னொரு 2 மேட்ச் தோத்து அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்னா அப்போ சொல்லலாம். பட் இன்னும் 6 மேட்ச் 6 வின் கூட பார்த்து உள்ளே போக முடியுன்ற ஸ்டேஜில் அவங்க இப்படி பேசலாமான்னு கேட்குறாங்க. இதுக்கு மேல அவங்க லீஸ்ட் நெகட்டிவா பேசுறாங்க. இதுக்கு மேல ஏதாவது பாசிட்டிவா பேசுறாங்கன்னு கலாய்ப்பீங்க. என்ன சார் ஃபாலோ ஆன்ல இருக்குன்னு வச்சுங்களா? செகண்ட் இன்னிங்ஸ்ல எடுப்பீங்களா? இல்ல 30 ஓவர்ஸ் இருக்கு அவங்களுக்கு அப்படிலாம் கேட்பாங்க. அதனால அவங்க லீஸ்ட் நெகட்டிவா பேசுறதுக்கு அப்படி பேசுறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க என்ன பண்ண முடியும்? அந்த ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவும் அந்த பேடை கைட்டவே இல்லை. சிஎஸ்கே மேட்ச்ல அடிச்சாங்களே நம்மளோட பேடை கைட்டாம அப்படியே வந்துட்டாங்க இந்த மேட்சுக்கு. அதே ஃபார்ம்ல ஆட்டாங்க. ஸோ இவங்க தே ஹேவ் டு பி டேக்ட்ஃபுல் பிகாஸ் பிளேயர்ஸ் ஒன்னு தோனி வந்து தன்னோட பிளேயர்ஸ் லெட் டவுன் பண்ண மாட்டார். என்னைக்குமே பின் பாயிண்ட் பண்ணி இவரால் தான் பூச்சாரால் பார்த்து போச்சுன்னு சொல்லவே மாட்டாரு.
அவரே கூட ஓன் அப் பண்ணிப்பார். ஸோ அது ஒன் சைடு இருக்கு. பட் நீங்க ஓவரா சான்ஸ் இருக்குன்னா பிளேயர்ஸ் என்ன கலாய்க்கிறாங்க நம்மள. இதுக்கு மேல நமக்கு சான்ஸ் இருக்குன்னு பிளேயர்ஸா பேசுறவங்களுக்கு வந்துடும். ஸோ பாலிஷ்டா சொல்றாங்க. ஆனா ஒண்ணு, மும்பை இப்ப திருப்பி வராங்க பாருங்க. ரெஸ்டோர் பண்ணிட்டு வராங்க, ஃபார்ம் எல்லாத்தையும் கிளைம் பண்ணிட்டு வராங்கல்ல. அந்த டைப்ல மும்பை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சகிக்காம எல்லா மேட்சும் உதப்பட்டு செகண்ட் ஹாஃப்ல டெரிபிக்கா வின் பண்ணி வந்தாங்க. எந்த இயர்னு எனக்கு தெரியல. அவங்க பண்ணிருக்காங்க. சிஎஸ்கே அப்படி பண்ணி கப் அடிச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு காசி விஷயம் அதுல ஒரு கூட நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். ஃபென்டாஸ்டிக், அந்த ஸ்பிரிட்ல தான் நம்ம பேசணும்னு. இட்ஸ் ஆஃப்டர் ஆல் கேம் தானே, இதுனா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அதனால இது எந்த ஃபார்ம் எப்போ யாருக்கு வரும் எப்போ போகும் தெரியவே தெரியாது. அதுலயும் மேக்சிமம் இந்த மாதிரி ஆசிலேஷன்ஸ் வந்து ஃபார்ம்ஸ்ல இருக்கக்கூடியது வந்து T20 ஃபார்மேட் தான். இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இஷான் கிஷன் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனது பிரில்லியன்ட். இன்னைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பாடி வாக் பண்ணுவாரா, நாட் அவுட். இதெல்லாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மேட்ச்ல டர்னிங் பாயிண்டா கூட அமையலாம். அதனால டேக்ட்ஃபுல்லா இருக்காங்க. அதாவது பிளேயர்ஸ் லெட் டவுன் பண்ணக்கூடாது. அதே சமயத்துல ஃபேன்ஸும் ரொம்ப ஃபால்ஸ் ஹோப்ஸ் கொடுக்க கூடாது. ஸோ ஒரு மாதிரி நியூட்ரலா பேசுறாங்க. அது கரெக்ட் தான் தோணுது. அதுக்கு மேல பெட்டரா பேச முடியாது. ரைட், ஓகே சார். இன்னைக்கு வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். என்ன கொண்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு? ஆமா, இன்னைக்கு வந்து என்னன்னா, இந்த கேஎல் ராகுல் வந்து வழக்கம் போல கோயங்கா மேட்டர் வந்து கைப்பிடிக்க போயிட்டார், பட்டு கட்டுக்காம போயிட்டார். இதுதான் ஹாட் டாபிக் இன்னைக்கு. பட் இதுக்கும் ரிஷப் பண்ட் தான் திட்டு வந்திருக்கும். உன்னாலதான் அவன் கை கொடுக்காம போறான், அதிக வச்ச கனான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்திருக்கும். கோயங்காக்கு ஒரு சின்ன சஜஷன், அவர் கேட்டுக்கிட்டு வந்தா கேட்டுக்கலாம். யாராவது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லலாம். நீங்க ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ஒரு சேஞ்ச் வரணும், கேம் சேஞ்சர் ஆகணும்னா நீங்க ஒண்ணு பண்ணலாம். மார்க் ராம நீங்க கேப்டன்சி கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு கேப்டன்சியை வந்து ரிஷப் பண்ணிட்டு எடுத்துட்டீங்கன்னா 3 தலைவலியில ஒரு தலைவலி அவர் போயிடுது. அவர் ஜாலியா கீப்பிங் இன்னும் பயங்கரமா பண்ணின்னு பேட்டிங்ல பொழந்துருவார். இது என்னோட சஜஷன். ஏன்னா இது தேவையில்லாத எக்ஸ்ட்ரா டென்ஷனு. அவர் போலர்ஸ் கிட்ட இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கே வந்து ரொம்ப ரொம்ப இரிட்டேட் ஆகுது, அது தெரியுது. ஸோ அதனால மார்க் ராம் இஸ் அ குட் கேப்டன். எஸ்ஆர்எஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. மார்க் ராம் கேப்டன்சியை கொடுத்துட்டு இவர் ஜஸ்ட் அஸ் அ கீப்பர் அண்ட் பேட்டர் ஆடலாம். ஏன்னா தோனிக்கு இருக்கிற கோல் இன் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்றது எனக்கு தெரியல. அதனால சொல்றேன். ஸோ இது ஒரு சான்ஸ் அவங்க ட்ரை பண்ணலாம். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு இந்த இவரு யாரு, நம்ம ரமீஸ் ராஜா. ரமீஸ் ராஜா தன்னுடைய கமெண்ட்ரி அங்க சொல்லும் போது PSL பாகிஸ்தான் சூப்பர் லீக் இருக்குல்ல, அதுல சொல்லும் அட்ரஸ் பண்ணி ஆரம்பிக்கும் போது IPL ஆரம்பிச்சாராம். என்னது இப்படி நிறைய பேர் ஷாக் ஆனாங்க. நான் சொன்னேன், இதுல ஷாக் ஆகிறது என்ன இருக்கு? அவர் வளரலன்னா தான் நீங்க ஷாக் ஆகணும். ஏன்னா அவர் வந்து சம்மந்தம் இல்லாம இவரு சச்சின் டெண்டுல்கர் பெட்டர் பிளேயரா இல்ல வந்து தோனி வந்து பெட்டர் பிளேயரா ஒரு மேட்ச்ல அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஐ டோன்ட் ஹேவ் எனி டவுட். ஐ திங்க் இட்ஸ் ஒன்லி பாபர் ஆசம். நம்ம அதை கேட்டுக்கவே மாட்டோம். வேற ஏதோ கேள்விக்கு அவர் இதே போல் சொல்லியிருப்பார். அதனால நீங்க ஒன்றும் ஷாக்லாம் ஆகணும் அந்த மாதிரி பண்ணா. அப்புறம் ஆஃப் கிரிக்கெட் ஒரு ஃபன்னியான ஒரு அப்சர்வேஷன் நான் பார்த்ததுல, ஹேமமாலினி வராங்க இல்லையா, ஆட்ல வராங்க. அவங்க வந்து கென்ட் சுத்தப்பானி வாட்டர்ல வராங்க. கூல் அந்த ஃபேன், அந்த காத்து, வாட்டர் காத்து ரெண்டுத்துலயும் வராங்க. பட் ரெண்டுத்துலயுமே ப்ளூ சாரி தான் அவுட்ஃபிட். அவங்க வந்து காஸ்டியூம் வந்து ப்ளூ சாரியாவே இருக்கு ரெண்டுத்துலயுமே. அதனால எல்லாருக்கும் என்னன்னா, இவங்களும் மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட்டா ப்ளூலயே வராங்களே, ஏன் வந்து எல்லோ சாரியில வரக்கூடாது அப்படின்னு சில பேர். அவங்களுக்கு நான் சொல்றேன், டோன்ட் வரி. அவங்க எப்படியுமே சென்னையில இருந்து போனவங்க தான். ஷீ இஸ் அ சென்னை சூப்பர் குவீன். பட் அவங்களுக்காக பண்றாங்க, கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது அவங்கள்ட்ட சொல்லி, தர்மேந்திராட்ட சொல்லி அடுத்த ஆட் வந்து எல்லோ சாரியில வர சொல்றேன். இப்படி ஜாலியா பாருங்க மேட்ச். ரைட், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் டுடேஸ் வீடியோ சார். சார் மாதிரி ஹேமமாலினியை கவனிச்சவங்க எல்லாரும் வந்துட்டு ஹேமமாலினி ஃபேன்ஸ் ஆகிய நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரைட், தேங்க்யூ சார். see you on tomorrow's மேட்ச். நாளைக்கு RCBக்கு ஒரு சூப்பரான மேட்ச் இருக்கு, அதுல வந்து சந்திப்போம். நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் ஹேமமாலினிட்ட கேட்பாங்க, இப்படி பண்றீங்களே ஹேமா அப்படின்னு கேட்பாங்க. நாளைக்கு லாட் ஆஃப் கிரிக்கெட், லாட் ஆஃப் ஃபன்னோட மறுபடியும் சந்திப்போம். ஆன் our favorite RRR. Thanks to the viewers a lot.